அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமேட்டரா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்தலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட்ஸ் ஆஃப் ஆர் இஸ் நாட் கம்ப்ளீட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 1,2 யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் 3,4. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 0 ஓப்பன் இன்ஃபினிட்டி. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 0,1. அண்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் 0 யூனியன் த சீக்வன்ஸ் 1/n n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இதில் எது நாட் கம்ப்ளீட்னு சொன்னோம் இன்னும் ஆரில். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு யூசல் மெட்ரிக் தான் எல்லாமே இங்கே க்ளோஸ் இன்டர்வல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மெட்ரிக் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். இது டிஸ்கிரீட் மெட்ரிக் பேசுகிறீங்களா, என்ன மெட்ரிக் அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை, பட் எல்லாமே க்ளோஸ் இன்டர்வலாக அவங்க டிஃபைன் பண்ணதால் நான் என்ன பண்ணிட்டேன், யூசல் மெட்ரிக்கை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி டெஸ்ட்டு மார்னிங் ஈவினிங் டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். சார் கிளாஸஸ் எதுவும் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் கொடுக்கவே வேணாம். என்ன ரீசன்னா, தனி ஷெடியூலில் நாங்கள் கிளாஸஸ் போடவே வேணாம். ஏன்னா எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் கிட்ட நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். எங்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து அவ்வளோ கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தனி கோச்சிங் கிளாஸஸ் போய் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போதும். டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதணும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரியல், காம்ப்ளெக்ஸ், ஓடி, பிடி, கம்ப்ளீட்டாக ஓஆர் குயிங் தியரி எல்லாத்தையும் போட்டு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ யூடியூப் வீடியோஸும் தனியாக வச்சுக்கிட்டு அது ஒரு நோட் போட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வச்சுக்கிட்டு ஸ்டடி மெட்டீரியல் படித்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து அதை டிக்டேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் ரெடி பண்ணிடுங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கொரியரில் வரும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் வேணும்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகே ஃபைன். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன் ஆர் ஃபார் எனி க்ளோஸ் இன்டர்வல் a, b with a less than b is complete. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு யூசல் மெட்ரிக். ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கிங்க. ஸோ யூசல் மெட்ரிக் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன் ஆர் ஃபார் எனி க்ளோஸ் இன்டர்வல் a, b with a less than b is complete with respect to the usual metric d of x, y equal to x minus y for every x, y belongs to real number. ஓகே, ஸோ எதெல்லாம் கம்ப்ளீட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b which is subset of r இருக்கணும். த கண்டிஷன் தட் a is less than b அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற எந்த ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அதே போல் ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ a1 இஸ் க்ளோஸ்டு, a2 இஸ் க்ளோஸ்டு அப்படின்னா a1 யூனியன் a2 இஸ் க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ் செட்டு, அகைன் இதுவும் ஒரு க்ளோஸ் செட்டு. ஸோ இதனுடைய யூனியன் ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே கம்ப்ளீட்னஸுக்கான ப்ராப்பர்ட்டி பேசிட்டு வரேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்பேஸ் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கும்னா, அதுக்குள்ளே எந்த ஒரு கோசி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த செட்டுக்குள்ளே எனி கோசி சீக்வன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அதனுடைய லிமிட் பாயிண்ட் வந்து செட்டுக்குள்ளே விழணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து கோசி சீக்வன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் லிமிட் n tends to infinity எக்ஸ்என் பார்த்தீங்க ஏதோ ஒரு எல் கிடைக்கும். அந்த எல்லும் கண்டிப்பாக இதில் இருக்கணும், ஏயில் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் திஸ் ஏ இஸ் செட் டு பி கம்ப்ளீட். ஓகே, புரியுதுங்களா? நான் என்னோடய செட்டிலேருந்து எடுக்கிற சீக்வன்ஸு கோஷியாக இருக்கணும். அதனுடைய லிமிட் பாயிண்ட்டு ஏதோ ஒரு எல் கிடைக்கும், அதுவும் இந்த செட்டுக்குள்ளே விழணும். அப்படி விழுந்தால் அந்த ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கோசி சீக்வன்ஸோட டெஃபினிஷன். எப்சிலான் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, for every epsilon positive there exists a natural number n belongs to capital N such that d of xn comma xm will always less than epsilon for every n comma m is for every n greater than or equal to m. ஓகே, ஸோ இது வந்து இது ஆர்பிட்ரரி எலமெண்ட் n greater than m. ஸோ n ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரு, m ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரு. ஸோ n இஸ் கிரேட்டர் தென் m இருக்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் xn comma xm வந்து லெஸ் தென் எப்சிலானாக இருந்தால் ஸோ என்னுடைய xn இஸ் கோசி. The sequence xn is கோசி. ஓகே, இது கோசி சீக்வன்ஸான டெஃபினிஷன். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸோட கோசி சீக்வன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது எந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுற எப்சிலானுக்கு லெஸராக இருக்கணும்.
ஓகே. அண்ட் கிவன் மெட்ரிக் நீ என்ன மெட்ரிக் வேணால் எடுத்துக்கங்க அப்படின்றதான் எங்கள் கொஸ்டின். ஓகே. ஸோ நீங்கள் என்ன மெட்ரிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த சீக்வன்ஸோடைய எந்த 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுற எப்சிலானோட லெஸராக இருக்குது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து கோசி சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போது கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேசணும் அப்படின்னா, ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக இருந்தால் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எந்த ஒரு கோசி சீக்வன்ஸுமே கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த கன்வர்ஜன் லிமிட் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் அந்த செட் வந்து கம்ப்ளீட். ஓகே. ஸோ அதே போல் ஜென்ரலாக ஒரு எளிமையாக புரிஞ்சிக்கணும், டிஆர்பி எக்ஸாம் லெவலில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஆரில் எந்த ஒரு க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி கன்சிடர் பண்ணுறீங்க வித் ஏ லெஸ் தென் பி ப்ராப்பர்ட்டியோட, அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த யூசல் மெட்ரிக்கில். ஸோ பாருங்கள். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0.1 இது கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து இந்த இடத்துல எங்கே சார் இங்கே இது பிஏ க்ளோஸ் பண்ணிக்கிங்க இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது வந்து பி ஆர்பிட்ரரி. இஃப் சப்போஸ் இதுவும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் தான். ஸோ க்ளோஸ்டு 0,∞ ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்போ இதனாவது இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபைனைட் யூனியன் ஆஃப் டூ க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்ட். ஸோ க்ளோஸ்ட் 1/2 யூனியன் க்ளோஸ்ட் 3/4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு க்ளோஸ் செட்டு, இது ஒரு க்ளோஸ் செட்டு. ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ் செட் இஸ் க்ளோஸ்டு. அகைன் இஸ் சப்செட் ஆஃப் ஆர் தான். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வராது. ஏன் வராது அதுன்றதான் கொஸ்டின். ஆக்சுவலாக எப்படிங்க சார் 1/n சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து கோசி சீக்வன்ஸ் தான், அது கன்வர்ஜ் ஆகிற லிமிட் வந்து 0 தான், அதுவும் செட்டுக்குள்ளே இருக்கே கரெக்டாக. இப்போது ஸோ இது கம்ப்ளீட் இங்கே நாட் கம்ப்ளீட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அப்போ டி தான் ட்ரூவாக இருக்கணும். பட் டி ஏன் ட்ரூ பாருங்கள். ஸோ டி ஆப்ஷன் என்ன, செட் ஏ ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0 யூனியன் சீக்வன்ஸ் 1/n. ஸோ n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இதில் எக்ஸாக்டாக 1/n சீக்வன்ஸ் வந்து செட்டுக்குள்ளே இருக்குது. இதோட லிமிட் பார்க்குறீங்க, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n டென்ஸ் டு 0 தான். இதுவும் செட்டுக்குள்ளே ஏல இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த 1/n ஏ இஸ் கம்ப்ளீட் தானே, அதான் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டுங்களா. இருக்கிற சீக்வன்ஸ் ஃபார்மேட்டே இது தான். ஸோ அது லிமிட் எடுத்தோம்னா அது கன்வர்ஜ் ஆகுது, அது கன்வர்ஜ் டு 0. அந்த 0 வந்து ஏக்குள்ளே இருக்குது, அதனால் இந்த ஏ கம்ப்ளீட்னு சொல்லுங்களேன். அது ஏன் நாட் கம்ப்ளீட்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், எவ்ரி கோசி சீக்வன்ஸ் இன் ஏ கன்வர்ஜஸ் டு லிமிட் பாயிண்டாக இருந்தால் தட் லிமிட் பாயிண்ட் ஷுட் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும். ஸோ அதுதான் ரீசன். நீங்கள் எந்த ஒரு கோசி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டு கன்வெர்ட் ஆகும், அந்த கன்வெர்ட் ஆகிற லிமிட்டும் ஏக்குள்ளே விழணும் கரெக்டாக. நான் ஒரு கோசி சீக்வன்ஸ் எடுப்பேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஏஎன் பாருங்கள். ஸோ 1/2 1/3 எடுத்துக்கிறேன். n is odd, இது n is even இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கோசி சீக்வன்ஸோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1/3 - 1/2 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள், 1/6 கிடைக்கும். விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான் தான் கரெக்டாக. நான் ஒரு எப்சிலான் கொடுக்குறேன், எந்த ஒரு எப்சிலானுக்கும் நான் கொடுக்குற எப்சிலானுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்வேஸ் இதுவாக இருக்கும். அப்படின்னா உங்கள் எப்சிலான் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். For every epsilon positive, there exists n such that distance between any two elements வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்கணும். அப்போ எப்சிலான் என்ன கொடுத்தா எந்த எப்சிலான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் எப்சிலானாக இருக்குன்றது செக் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய எப்சிலான்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்து கோசி சீக்வன்ஸ் தான், ஸ்டில் இது வந்து கன்வர்ஜ் ஆகலை. ஸோ எவ்ரி கோசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும் முதல்ல. அப்படி கன்வர்ஜ் ஆச்சுன்னா கன்வர்ஜன் லிமிட் வந்து செட்டுக்குள்ளே இருக்கணும். பட் இது கன்வர்ஜே ஆகலை அப்படின்ற பட்சத்தில், ஆனால் இது கோசி சீக்வன்ஸ் தான், அந்த செட்டோட கோசி சீக்வன்ஸ் தான், இது கன்வர்ஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்னோட செட் நான் வராது, நாட் கம்ப்ளீட். புரியுதுங்களா. ஸோ அதாவது நீங்கள் 1/n சீக்வன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பேசக்கூடாது, இந்த சீக்வன்ஸும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுவும் உங்களுக்கு ஒரு கோசி சீக்வன்ஸ் தான். ஓகே. நான் என்னோட எப்சிலான் என்ன கொடுக்குறேன் பாருங்கள், எப்சிலான் ஈக்குவல் டு 1/2 கொடுக்குறேன். ஓகே. இந்த எப்சிலானுக்கு பிக்கராக இந்த டிஸ்டன்ஸ் உங்களால் காட்ட முடியுமா, முடியாதுல்ல. ஸோ எப்சிலான் நீங்கள் 1/2 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/6 ஆல்வேஸ் லெஸ் தென் 1/2 தான். ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ எலமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1/2 இருக்குது. ஸோ இன் செட் இஸ் அ கோசி சீக்வன்ஸ் பட் நாட் கன்வர்ஜென்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், ஒரு செட்டில் வந்து கோசி சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய லிமிட் கிடைக்கணும், அந்த லிமிட் வந்து அந்த செட்டுக்குள்ளே விடணும். பட் இந்த கோசி சீக்வன்ஸோட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அதனால் இது வந்து என்ன இல்லை, எனக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து 1/2 1/3 வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் தானே. ஆமாம், இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 0 1 1/2 1/3 1/4 அப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நான் இப்படி ஒரு சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆட் அண்ட் ஈவன் கேஸில் பிரித்து விட்டுறேன். பட் இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுமா, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், பட் ஸ்டில் இட் இஸ் கோசி சீக்வன்ஸ். புரியுதுங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட் கம்ப்ளீட்ன்றது தான் ட்ரூ. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா டி தான். ஸோ சிங்கிள்டன் 0 யூனியன் 1/n, n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குன்றது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.